அரண்மனை 2 திரைப்படத்தின் திரை விமர்சனம். அதே அரண்மனை. ஜமீன்தாராக ராதா ரவி, சந்தானத்திற்கு பதில் சூரி, மனோபாலாவும் கோவை சரளாவும் இதில் அண்ணன் தங்கை. சித்தார்த்திற்கு அவரது முறை பெண்ணான த்ரிஷாவை திருமணம் செய்து வைக்கும் வேளையில் அரண்மனையில் பேயாட்டம் ஆரம்பிக்க அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க அண்ணன் சுந்தர் சியை வரவழைக்கிறார் த்ரிஷா. சுந்தர் சி எப்படி பிரச்சனைகளை தீர்க்கிறார் என்பது சந்திரமுகி டைப் 2ஆம் பாதி. சித்தார்த்திற்கு பெரிய ஸ்கோப் இல்லாத வேடம். ஏற்ற வேடத்திற்கு ஏற்ப நன்றாக பயந்துள்ளார். முதல் முறை கவர்ச்சி பேயாக வரும் த்ரிஷாவும் குறை வைக்கவில்லை. ஹன்சிகாவிற்கென்று வடிவமைத்த வேடம் போலுள்ளது. அழுத்தமான வேடம். மனதில் நிற்கின்ற மாதிரி நடித்துள்ளார் ஹன்சிகா. அவருக்கான அந்த அறிமுக பாடல் நன்றாக உள்ளது. பூனம் பாஜ்பாவையும் சரியாக பயன்படுத்தியிருக்கின்றார் சுந்தர் சி. சூரி, கோவை சரளா, மனோபாலா கூட்டணியின் காமெடி முதலில் ஒரு மாதிரியாக இருந்தாலும் போக போக பிடித்து போய் ரசிக்க வைக்கின்றது. அரண்மனையில் 1000 ஜென்மங்கள் ரஜினியை நகலெடுத்த சுந்தர் சி 2ஆம் பாகத்தில் அப்படியே சந்திரமுகி ரஜினியாக வருகின்றார். படத்தை தாங்குகின்றார். படத்தில் மனதில் நிற்கும் பாத்திரங்களுள் முக்கியமானவர் ராதா ரவி. அனுபவம் பேசுகின்றது போல. கிராபிக்ஸ் காட்சிகளை மீறி UK செந்தில்குமார் ஒளிப்பதிவு கவர்கின்றது. ஆதியின் பின்னணி இசை பரவாயில்லை. பார்த்த பழகிய கதை என்ற ஒன்றை தவிர குறை சொல்ல எதுவும் இல்லை படத்தில்.